ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ்டி மூவிஸ். இன்னைக்கு நம்ம 29 வயசான ஹீரோயின் தன்னோட லவர் கூட சேர்றதுக்காக பாஸ்ட்ல இருக்கக்கூடிய 19 வயசு ஹீரோயினுக்கு லெட்டர்ஸ் அனுப்பி ஃபியூச்சரை மாத்த ட்ரை பண்றாங்க. அது சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்க போறோம். மூவியோட நேம் என்னன்னா 2 மை 19 இயர்ஸ் ஓல்ட். இது ஒரு சைனீஸ் மூவி. மூவியோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து மலைகள்ல ஏறி ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தாத்தா நிறைய பழைய பொருட்களை வெளியில வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கத பாக்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். தாத்தா, இந்த பாக்ஸோட ரேட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தாத்தா, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் காசு எடுத்து அந்த புத்த சிலைக்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த பாக்ஸை எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த தாத்தா நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின்காக லெட்டர்ஸ் எழுதுறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய இடங்களை நான் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு மனுஷங்களோட கதைகளை கேட்க பிடிக்கும்ல, வரலாற்று கதைகள். அது எல்லாத்தையுமே நானும் இப்ப கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் இவ்வளவு உயரமான இடத்துக்கு வருவேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா இப்ப நான் இங்க இருக்கேன். கண்டிப்பா நான் உன்னை ஒரு நாள் வந்து மீட் பண்ணுவேன். அதுக்கான தைரியம் எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு முன்னாடி வந்து நிப்பேன் அப்படின்னு லெட்டர்ல எழுதிட்டு அந்த பாக்ஸ் புதுசா ஒண்ணு வாங்கியிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள வைக்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுல நிறைய லெட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கும். எந்த லெட்டரையுமே நம்ம ஹீரோ போஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயின்காக நிறைய லெட்டர்ஸ் எழுதி மட்டும் வச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கி எழும்புறாங்க. எல்லாரும் போலதான் நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு நார்மல் டேயா இருக்குது. ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. ஆனா ஃபேஸ்ல ரொம்ப சோகம் தான் நிறைஞ்சு இருக்குது. ட்ரெயின்ல போகும்போது ஒரு ஆள் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே, நீ வந்து உட்காரு, பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட இப்ப இருக்கக்கூடிய பாய் ஃப்ரெண்ட் இவங்க தான். நம்ம ஹீரோயினை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. காஃபி எல்லாம் எம்டி ஸ்டமக்ல குடிக்காத, உனக்கான ஹாட் வாட்டர் என்ன இருக்கு அப்படின்னு ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல ஹீரோ இறந்து போயிட்டாங்க. மலையில ஏறிட்டு இருக்கும் போது ஒரு பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டாங்க. அங்க அவங்களுக்கு சூடு கிடைக்காம இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மெசேஜ பாக்குறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அங்கேயுமே ஹீரோயினோட போட்டோவை தான் நம்ம ஹீரோ அவார்ட் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, உனக்காக அவன் எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்ல இருக்கு. இந்த எந்த லெட்டர்ஸையுமே அவன் போஸ்ட் பண்ணல. இதுலதான் எல்லா லெட்டர்ஸுமே இருக்கு. இது உனக்கானது, உனக்கு சொந்தமானது அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து, நான் இங்க டிராவல் பண்ணேன், இங்க டிராவல் பண்ணேன், நான் இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், உனக்கு ஹிஸ்டரி பிடிக்கும்ன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு இடமும் போகும்போது அங்குள்ள ஹிஸ்டரி எல்லாம் படிச்சேன், எல்லாமே உனக்காக தான். ஆனா இப்போ உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க ஒன்னு நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கும். இதை நினைச்சு நினைச்சு நம்ம ஹீரோயின் அழுறாங்க. ஒவ்வொரு லெட்டரையும் படிக்க படிக்க தேம்பி தேம்பி அழுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பனி பிரதேசத்துல மாட்டி இறந்து போயிருப்பாங்கல்ல, அதை காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ எழுதின எல்லா லெட்டர்ஸ்க்குமே பதில் எழுதுறாங்க. 10 வருஷமா நான் உன்னை பார்க்கலையே தவிர என் மனசுல உன் மேல இருந்த லவ் துள்ளி கூட குறையல. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தான் பேரு, ஆனா அவ என்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. நான் உன்னை பார்க்கணும்னு எவ்வளவோ ஏங்கி இருக்கேன், ஆனா உன்னை பாக்குறதுக்கான தைரியம் தான் எனக்கு வரல அப்படின்லாம் எழுதி அத ஹீரோ லெட்டர்ஸ் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பாக்ஸுக்குள்ளதான் நம்ம ஹீரோயின் இப்ப எழுதின லெட்டரை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்ணீர் மல்க அழுறாங்க. ஹீரோயினோட போட்டோவுமே அந்த பாக்ஸ்ல இருக்கும். எப்பவுமே நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த போட்டோவே நம்ம ஹீரோயின் கையில எடுக்கிறாங்க. ரொம்பவே அழுறாங்களா, அழுதுட்டு அந்த பாக்ஸ் மேலேயே படுக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட கண்ணீர் துளி அந்த பாக்ஸ் மேல பட்டு டக்குன்னு அந்த பாக்ஸ் ஒரு மேஜிக்கல் பாக்ஸ் மாதிரி ஆகுது. ஆனா நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணல. சரி, ஓகே, அந்த லெட்டர்ஸை மறுபடியும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க. லெட்டரை காணாது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி ஏதாவது ஓட்டை இருக்கான்னு திருப்பி பாக்குறாங்க. எந்த ஓட்டையுமே இல்ல. ஒருவேளை கீழே எங்கேயாவது விழுந்திருக்குமா அப்படின்னு எல்லா இடமும் சர்ச் பண்றாங்க. ஆனா அந்த லெட்டரை காணல. இந்த டைம்ல உட்காந்து அதை தேடிட்டு இருக்க முடியுமா? அதனால ஃபீல் பண்ணி அப்படியே படுக்கிறாங்க அந்த இடத்துலயே. அப்போ டக்குன்னு அந்த லெட்டர் மாயமா அவங்க முன்னாடி வருது. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் செம்மையா பயந்து போயிடுறாங்க. அவங்க எந்த டைமிங்க்கு எழுதி இருந்தாங்களோ அந்த டைமிங்க்கு அந்த லெட்டர் காணாம போயிட்டு திரும்பி வந்திருக்கு. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஆச்சரியம் ஆயிடுது. அதனால ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உள்ள ஒரு டைமை போட்டு மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதி அந்த பாக்ஸுக்குள்ள வைக்கிறாங்க. மறைஞ்சு போ, மறைஞ்சு போ, மறைஞ்சு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திறந்து பார்த்தா உண்மையாவே இந்த லெட்டர் மறைஞ்சு போயிருக்கும். நம்ம ஹீரோயின் பயந்து துடிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் அதே பேப்பர் வரும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. அப்போ என்னால என்னோட பாஸ்டுக்கு லெட்டர்ஸ் அனுப்ப முடியும், என்னால
என்னோட பாஸ்ட் லைஃப மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு கடகடன்னு ஓடுறாங்க. அப்போ தனக்கே தான் சொல்லிக்கிறாங்க, நான் இவ்வளவு நாளும் என்னோட மனசுல பூட்டி வச்சிருந்த 10 வருஷ காதல சத்தம் போட்டு இந்த உலகத்துக்கு சொல்ல போறேன். என்னோட லவ்வருக்கு என்னோட காதல சொல்ல போறேன். என்னோட 19 வயசுல நான் பண்ணின தப்ப நான் இப்ப திருத்திக்க போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. இங்க கட் பண்ணா 19 வயசுல உள்ள நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஜாகிங் போயிட்டு தன்னோட ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனதுமே வெயிட் பாக்குறாங்க. வெயிட் குறைஞ்சிருக்கவே செய்யாத. நான் காலையிலே எழுந்திருச்சு ஜாகிங்ல போறேன். ஆனா பாரு என்னோட வெயிட் குறையவே இல்லை. என்னோட பாடி ஷேப் எப்பவுமே மாறாதா அப்படின்லாம் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட இனியொரு ஃப்ரெண்ட் உட்காந்து நெயில் பாலிஷ் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட நேம் லீபோ. அப்ப ஹீரோயினோட இனியொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, லீபோவை பாரு அவ பின்னாடி காலேஜ் சுத்துது. அவ ஜாக்கிங்கா போயிட்டு இருக்கா. அதனால நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. நீ உன்னோட ஃபேஸ் மேக்கப் ஃபர்ஸ்ட் பாரு. அதுக்கப்புறமா எல்லா பசங்களும் ஓ பின்னாடி தான் சுத்துவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், பசங்க யாரும் என் பின்னாடி சுத்த வேண்டாம், எனக்கு ஃபிட்டா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின், நான் துணிக்காய போட போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பக்கெட்டை தூக்கிட்டு போறாங்க. அப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட வார்டன் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு எல்லாரும் ஒரு தடவை இங்க வாங்க, பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அவங்களோட பைப் லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு, அதனால அங்க உள்ள ஒரு ரூம்ல இருக்க பசங்க எல்லாருமே கேர்ள்ஸோட ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரூம்ல வந்து தங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்பதான் பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பசங்க வராங்க. 2 பசங்களை பார்த்த உடனே எல்லா கேர்ள்ஸும் அப்படியே போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை கிராஸ் பண்ணி வெளியில ஒரு பையன் இருக்கானா, அவனை போய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்ப நம்ம ஹீரோவை எல்லாருமே F4 பசங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அதாவது பாய்ஸ் ஓவர் ஃபிளவர் டிராமா பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல இருக்கக்கூடிய F4 பசங்க மாதிரி நம்ம ஹீரோ கூட இருக்கக்கூடிய 4 பேரும் சேர்ந்து நாங்க தான் ஃபிளவர்ஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வார்டன் வந்துட்டு, நீங்க எல்லாரும் ஃபிளவர்ஸா, நான் வந்து உங்க எல்லாத்தையும் உடைச்சு விட்டுருவேன் பாத்துக்கோங்க. கேர்ள்ஸ் ரூம்ல உட்காந்துட்டு நீங்க விளையாடிட்டு இருக்க கூடாது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல அங்க இங்கே சுத்தி தெரிய கூடாது, நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கையில வச்சிருந்த பால் அப்படியே கீழே விழுந்துடும். அது நம்ம ஹீரோயினோட கால் பக்கத்துல போய் விழுதா. நம்ம ஹீரோயின் அந்த பாலை வந்து அப்படியே பார்த்துட்டு ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ அந்த பாலை என்கிட்ட அடிச்சு விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்கிட்ட கெஞ்சி கேளு, அப்படின்னாதான் நான் இந்த பாலை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் எதுக்காக கெஞ்சி கேட்கணும், அது ஒரு பால், அதை என்கிட்ட கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க லீபோ வந்துடுறா. அவ வந்து பாலை எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, அவ என்னோட ஃப்ரெண்ட் தான், நீ எதுவும் தப்பா நினைக்காத, நீ கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட உன்னோட நேம் என்ன சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்களோட நேம சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோ கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூமை எட்டி பாத்துட்டு இருக்காங்களா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும், நீ கீழே இறங்கடா, நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணிடுறாங்க. அதனால டவல் தான் கெட்டி இருக்காங்க நம்ம ஹீரோயின். அதை கூட பொருட்படுத்தாம நம்ம ஹீரோவை திட்டுறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் வரா அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஹீரோயின் தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கடா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் சும்மா தான் இங்க வந்து நிக்கேன், அதனால என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின், சும்மாவா வந்து நிக்க, நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு காலரை பிடிக்கிறாங்க. அப்ப அங்க இன்னும் நிறைய பசங்க வர மாதிரி தெரியுதா. உடனே நம்ம ஹீரோயினை பாதுகாக்கணும்ல, டவல்ல கட்டியிருக்காங்க. அதனால ஹீரோ அப்படியே ஹீரோயினை இந்த பக்கமா தள்ளி வச்சு எல்லாரும் கிராஸ் பண்ணி போகிறது வரைக்கும் அப்படியே பாதுகாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் போறதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோவை அப்படியே ஒரு ஒத்த கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் மொட்டை மாடியில துணிக்காய போட்டுட்டு இருக்காங்க. அங்கேயே நம்ம ஹீரோ வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்றாங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஆல்ரெடி தான் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, லீபோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் இதுக்காக என்கிட்ட வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, யார் சொன்னா லீபோ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு, நான் உன்கிட்ட சொன்னேனா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஊருக்கே தெரியுமே லீபோ தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் லேப்ல மண்டை ஓட்ட தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த மண்டை ஓடு ஹீரோவா தான் தெரியும். ஹீரோயின் இப்ப வேணும்னே பிரஷ் வச்சு அந்த மண்டை ஓடு மேல அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் வழியா நம்ம ஹீரோ தட்டுறாங்களா கதவை. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் மண்டை ஓட கீழே போட்டுடுறாங்க. உடனே டீச்சர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மண்டை ஓட உடைச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ ஜன்னலை திறந்து, டீச்சர் நீங்க அவளை திட்டாதீங்க, நான் தான் அதுக்கு காரணம், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஹீரோயினை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன், நீங்க அவளுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு டீச்சரும், ஓகே உன்னோட பிறந்த நாள் சொல்லிட்டு நான் வேற என்ன பண்ண முடியும், ஓகே அப்படின்னு ஹீரோயினை அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோயின் இப்ப பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அங்க போய் நல்லா குடிச்சிட்டாங்க. நல்லா குடிச்சதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறமா அங்க இருந்து ரூம்க்கு கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை தனியா விட முடியாதுல, அதனால கூடவே போயிட்டு கீழே விழுந்துராத அப்படின்லாம் பிடிச்சிட்டு பிக்கி பேக் மாதிரி ஹீரோயினை சுமந்துக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் நான் ஒண்ணும் குடிக்கல, என்ன இறக்கி விட, எனக்கு வாமிட் வருது அப்படின்னு டக்குன்னு கீழே இறங்கி போயிட்டு வாமிட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கும் வாமிட் வந்துடுது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னை விட உனக்கு ரொம்பவே குடிச்சா கஷ்டமா இருக்கும் போலயே அப்படின்னு தன்னோட ஷோல்டர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம ஹீரோவோட வாயை தொடச்சு விடுறாங்க. இப்ப ஹீரோ உன்னோட ரூமுக்கு நானே கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு மறுபடியும் ஹீரோயினை பிக்கி பேக் மாதிரி சுமந்துட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஹீரோயின் துணிக்காய போடும் போது ஹீரோ வந்து பேசுறாங்க, உனக்கும் எனக்கும் இடையில ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின், எப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொமான்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயினை போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே போயிட்டு நீ என்ன போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு கேமராவை வாங்குறாங்க. திரும்ப அந்த கேமராவை பார்த்துட்டு ஹீரோவும் போட்டோ எடுக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ இனி ஒரு குட்டி கேமரா வச்சிருக்காங்க. அதுல ஹீரோயினை இன்னுமே நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா இப்போ உள்ள நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்ல உள்ள ஒரு கேன்டீனுக்கு போறாங்க. இந்த டேபிள் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான டேபிள், நீங்க கொஞ்சம் தள்ளி போறீங்களா அப்படின்னு அங்க இருக்கவங்களை எழுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே, நான் உன்னோட 29 வயசான ஹீரோயின் தான் உனக்கு இந்த லெட்டரை அனுப்புனது. இதை நீ நம்பாம இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. இந்த லெட்டர் உனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு மட்டும் எழுதி அந்த பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம 19 வயசு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் இதே டேபிள்ல தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எழுந்திருச்சு போனதும் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் யாரோ ஒரு ஆள் எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா எல்லாமே காலியா இருக்கும். யாரு அப்படின்னு அங்க இங்க பாப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் உட்காரும் போது நம்ம ஹீரோ வந்து உட்கார்றாங்க. ஹீரோட வாயில வந்து ரெட் கலர்ல டொமேட்டோ சாஸ் இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின், என்னோட எல்லா பிரெஞ்ச் ஃப்ரைஸையும் நீ தான் சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, ஆமா நான் தான் சாப்பிட்டேன், நான் உனக்கு பெருசா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்களா. அப்போ ஹீரோ வந்து நிறைய ஆர்டர் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே திரும்பி பாக்குறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க, உனக்கு பசிக்குதா, வா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட சேர்ந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்குறாங்க. அப்போ ஷாப்ல உள்ளவங்க கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் கப்பலா இருந்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் பாதி விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு. நம்ம ஹீரோ உடனே, ஆமா நாங்க ரெண்டு பேரும் கப்பல் தான் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, லீபோக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவ கோவப்படுவா, நம்ம ரெண்டு பேரும் கப்பல் அப்படின்னு சொன்னது தெரிஞ்சதுன்னா ஓ மேல அவ ரொம்பவே கோவப்படுவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் என்னைக்காவது அவளை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா எதுக்காக நீயே இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின், எனக்கு டைம் ஆச்சு, நான் சாப்பிட்டுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்போ அங்க லீபோ வந்துட்டா. நம்ம ஹீரோ எங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறா. ஹீரோயின், அங்கதான் ஹீரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. லீபோவும் உள்ள போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஆனா ஹீரோ இப்ப பேச உருண்டா வச்சிருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் வெளியில இருந்து நோட் பண்றாங்க. ஆனா எதுவும் கண்டுக்கல. இங்க கட் பண்ணா இப்போ உள்ள ஃபியூச்சர் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு மெமரியில புதுசா எந்த மெமரியுமே வந்திருக்காதா. அப்படின்னா நான் அனுப்பின லெட்டர் ஹீரோயினுக்கு போய் சேரவே இல்லை, நான் கரெக்டான டேட்டையும் டைமையும் மறந்துட்டேனோ அப்படின்னு நினைச்சிட்டு கடகடன்னு அந்த பாக்ஸை எடுத்துட்டு தன்னோட ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க ஸ்கூல் பூட்டி இருக்கும். இருந்தாலும் செவரேறி குதிச்சு உள்ள போறாங்க. ஏன்னா எந்த இடத்துல வச்சு இந்த லெட்டர் எழுதுறோமோ அங்கதானே அந்த லெட்டர் போகும். அதனாலதான் ஒவ்வொரு இடமா தேடி தேடி ஓடுறாங்க. இப்போ ஒரு லேபுக்கு வெளியில இருந்துட்டு ஒரு லெட்டரை எழுதுறாங்க. இங்க கட் பண்ணா 19 வயசு ஹீரோயின் ஒரு லேப்ல மாட்டிட்டு இருப்பாங்க. யாரோ ஒரு ஆள் நம்ம ஹீரோயினை லேப்ல வச்சு பூட்டிடுவாங்க. யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிடுவாங்க. அதை யாருக்குமே கேட்காத. அப்ப நம்ம ஹீரோயின் கதவுல இருக்கக்கூடிய ஒரு லெட்டரை பாக்குறாங்க. அதை எடுத்து படிச்சா அதுல, நான் உன்னோட 29 வயசு ஹீரோயின் தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கேன், நீ இதை ரிக்ரெட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் நான் உன்னோட லவ் உனக்கே திருப்பி கொடுக்க ஆசைப்படுறேன். இன்னைக்கு உன் ஹீரோ உன்னை பார்க்க வருவான், அப்போ நீ அவனை கண்டிப்பா கிஸ் பண்ணணும், அவனை அடிக்கலாம் செஞ்சிடாத அப்படின்னு எழுதி இருக்கும். இதை பார்த்துட்டு யாரோ என்ன பிராங்க் பண்றாங்க, நான் 29 வயசுல 19 வயசுக்கு எழுதுறேனா அப்படின்னு அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோயினுக்கு புதுசா இந்த மெமரிஸ் எல்லாமே வருது. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, என்னோட லெட்டர் எனக்கு கிடைச்சிருச்சு, அதனால என்னால பாஸ்ட மாத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கையா இனியொரு இடத்துக்கு ஓடுறாங்க. அங்க போயிட்டு லெட்டர் எழுதுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அங்க லீபோ போறா. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, ஹீரோயின் எங்க அப்படின்னு. அதுக்கு லீபோ சொல்றாங்க, ஹீரோயின் ரொம்ப பிஸியா இருந்தா, அதனாலதான் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கா, உனக்கு பொருத்தமான ஆள் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆல்ரெடி நீ எல்லார்கிட்டயுமே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் பொய்யா சொல்லிட்டு இருக்க, நான் உன்னை என்னைக்காவது லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனா, எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக போறாங்களா. லீபோ வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ கீழே ஒரு லெட்டர் இருக்கு.
இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் கெமிஸ்ட்ரி லேப்ல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதி இருக்கும். நம்ம ஹீரோ உடனே லேபுக்கு ஓடி போறாங்க. அங்க போயிட்டு ஜன்னலை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பயந்துட்டு ஹீரோயின் உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு மூச்செல்லாம் வச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவ இங்கேயே இப்படி படுத்து தூங்குறாளா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே கியூட்டா இருக்குமா, அதனால அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் துடிச்சு எழும்பிடுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி அடிக்க போறாங்க. நம்ம ஹீரோ நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீதானா, சரி ஓகே இங்க இருந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நீ எப்படி இங்க வந்து மாட்டேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதனால நான் இங்க உட்காந்து எழுதிட்டு இருந்தேன், யாரோ ஒரு ஆள் வெளியில பூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் சரி ஓகே இப்ப வேற யாரையும் கூப்பிட முடியாது, அதனால என் கூட வெளியில வா அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க வாட்ச்மேன் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினையும் ஹீரோவையும் பாத்துடுறாங்க. ரெண்டு பேருமே யாரும் நம்மள பாத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறாங்களா. அப்ப ஹீரோவோட கால்ல அடிபட்டுரும். அதனால ஹீரோயின் கீழே இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் அழுவாங்கல்ல, அந்த ஒரு வண்டியில நம்ம ஹீரோவை தூக்கி போட்டுட்டு ஹீரோவை தள்ளிக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ சந்தோஷமா அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு டைரியை தேடுறாங்க. ஏன்னா டேட் அண்ட் டைம் கரெக்டா தெரிஞ்சாதானே எல்லாத்தையும் மாத்த முடியும். அதனால டைரியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரீட் பண்றாங்க. இங்க கட் பண்ணா பாஸ்ட்ல செக்யூரிட்டி கார்டு வந்து நம்ம ஹீரோவை பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. இவன் தான் நைட்டு லேப்ல இருந்து ஓடுனது, இவன் கூட ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் தான் அவன் கூட இருந்தது, அவன் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி ஆமா ஆமா இந்த பொண்ணு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ அங்க லீபோ வந்துடுறா. லீபோவை பார்த்த உடனே பிரின்சிபல் இதுவா தானே உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட், அப்புறம் எதுக்காக நீ ஹீரோயின் கூட கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்த, எனக்கு இருந்தாலும் டவுட்டா இருக்கு, சிசிடிவி கேமரா செக் பண்ணிடலாம் அப்படின்னு சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. அதுல ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ற சீன் இருக்குமா. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஆனா லீபோக்கு கோவம் வந்துடுதா, அவ கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறா. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின லீபோ திட்டுன்னு திட்டிட்டு இருப்பா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, என்னோட பாய் ஃப்ரெண்ட நீ திருடிட்டு போற அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் அவனை ஒண்ணு தூக்கிட்டு போல, நான் அவனை திருடிட்டு போல, அவன் என்ன கிஸ் பண்ணா அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், நீ பார்த்ததெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா லீபோ ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருந்து திட்டிட்டு போயிடுறா. இந்த சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோயினை பத்தி தப்பா எழுதி நோட்டீஸ் ஃபுல்லாவே யாரோ ஒரு ஆள் ஒட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க. யாரும் இதை பாக்காதீங்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை பாக்குறாங்களா, அத நம்ம ஹீரோவும் பாத்துடுறாங்க. அதனால ஹீரோயினோட பக்கத்துல வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயினும் கண்ணீர் மல்க ஹீரோ கூடயே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹீரோயினா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிடுவாங்களா. அதனால ஹீரோயின் ஹீரோட கையை விட்டுட்டு ஓ அளவுக்கு நான் தைரியசாலி கிடையாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அங்க தனியா நின்னுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் பாஸ்ட்ல நம்ம ஹீரோ இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சு. அன்னைக்கு நான் பண்ணின தப்புக்கு இப்ப நான் ரிக்ரெட் பண்றேன், கண்டிப்பா நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயின் கிட்ட போட்டோ எக்ஸிபிஷனுக்கான டிக்கெட்டை கொடுக்குறாங்க. என்னோட எக்ஸிபிஷன் தான் நடக்க போகுது, கண்டிப்பா வந்துடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு அந்த டிக்கெட்ஸை பார்த்து அழுதுகிட்டே அதை கிழிச்சு போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, லீபோ லவ் பண்றதுனால வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த டிக்கெட்ஸை கிழிச்சு போட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஃபியூச்சர் ஹீரோயின் கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. அந்த டப்பாவும் உடஞ்சு போயிடுது. ஹீரோயினை இப்போ ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சேர்த்திருக்காங்க. ஹீரோயின் முழிச்ச உடனே பாக்ஸ தேடுறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க உனக்கு உடம்பு சரியில்லை, பாக்ஸ தேடிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் நிஜமாவே அந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, என்ன ஹீரோ கிட்ட சேர வைக்கிறதுக்கு எனக்கு இருந்த ஒரே டூல் அதுதான், ப்ளீஸ் அந்த பாக்ஸ் எனக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க. அதுக்கப்புறமா குப்பையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் பாக்குறாங்க பாக்ஸ் 2 துண்டா உடஞ்சு கிடக்குது. அந்த பாக்ஸ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை சரி பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க ஒன்ன நான் நம்புறேன், நீ சொன்ன எல்லாத்தையுமே நம்புறேன், ஆனா இதெல்லாம் முட்டாள்தனமா நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்புறேன்னு சொல்லிட்டு நம்பலன்னு சொல்றாங்களா. அதனால ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதிட்டு நான் உனக்கு இதை ப்ரூவ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ மூடி வச்சுட்டு ஓபன் பண்றாங்க. அந்த லெட்டர் மறைஞ்சு போயிருக்காது. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் நம்புறேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் பாக்ஸ மூடி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அது மறைஞ்சே போகல. அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. மறுபடியும் ஹீரோயினோட கண்ணீர் துளி அந்த பாக்ஸ்ல பட்ட உடனே அந்த பாக்ஸ் மேஜிக்கல் பாக்ஸ் ஆயிடுது. இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பாக்ஸை எடுத்துட்டு நான் உன்னை நம்புறேன், இனி இந்த பாக்ஸுக்கெல்லாம் தேவைகள் இருக்காது, ஹீரோ இறந்துட்டான், அதை நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா அந்த லெட்டர் காணாம போயிருக்கும். இப்ப ஹீரோயினோட பக்கத்துல அந்த லெட்டர் வந்து விழுதா.
அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, என்ன இப்ப நம்புறியா அப்படின்னு கேட்டுட்டே எனக்கு டைரிய தேட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் எல்லா டைரிஸையும் எடுத்து பாக்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய டேட்ஸ பார்த்துட்டு ஹீரோ கொடுத்த டிக்கெட்ல ஏதோ ஒண்ணு எழுதி அந்த பாக்ஸ்ல வச்சு அனுப்புறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட மறுபடியும் ஒரு புது டிக்கெட்டை கொடுத்து, நேத்துக்கு நீ டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்ட அப்படின்றது எனக்கு தெரியும், மறக்காம நாளைக்கு வந்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போய் டேபிள்ல உட்கார்ந்தா அங்க ஹீரோ கொடுத்த மாதிரி இன்னொரு டிக்கெட் இருக்கு. அதை பார்த்தா அதுல உன்னோட 29 வயசான ஹீரோயின் தான் இந்த லெட்டரை எழுதுனது. நாளைக்கு கண்டிப்பா நீ அந்த எக்ஸிபிஷனுக்கு போ, இல்லனா கண்டிப்பா நீ இதுக்கு ரிக்ரெட் பண்ணுவ, என்ன நம்பு அப்படின்னு எழுதி இருக்கும். நம்ம ஹீரோயினால ஃபர்ஸ்ட் நம்ப முடியாது, இருந்தாலும் அடுத்த நாள் அந்த எக்ஸிபிஷனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோயினோட போட்டோஸ் தான் எல்லா இடமும் தொங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ தான் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ சொல்றாங்க, இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல, ஒன்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணி இந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்திருப்பாங்கல்ல, அன்னையில இருந்தே நம்ம ஹீரோ துரத்தி போட்டோஸ் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே அழுதுட்டு நிப்பாங்க. அப்ப கரெக்டா லீபோ கோவமா வந்து நம்ம ஹீரோயின், நீ இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு ஒரு அரை பலார்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லீபோ சொல்றாங்க, நீயும் இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டு தான் இருந்திருக்க அப்படிதானே, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்றது உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நான் உன்னை என்னைக்காவது லவ் பண்றேன்னு சொன்னேனா, நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ தப்பா புரிஞ்சுக்காத லீபோ, எனக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா லீபோ இது எதையுமே கேக்குறதா இல்லையா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டு, லீபோ எந்த மாதிரிப்பட்ட ஒரு பொண்ணுன்னு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் போஸ்டர்ஸ் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுல என்ன இருக்கும்னா, பாய்ஸ் ஹாஸ்டலோட பைப்ப லீபோ தான் காசு கொடுத்து நாசமாக்க வச்சிருப்பா. அப்படின்னா தானே அவங்க கேர்ள்ஸோட ஹாஸ்டலுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம பாய்ஸ் ஹாஸ்டல்ல பைப்பை உடைக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே ஹீரோவும் நானும் லவ் பண்றோம் அப்படின்னு பொய்யான தகவலை எல்லாருக்கும் பரப்பி விட்டுருப்பா. அப்படின்னா தானே கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா யாருமே நம்ம ஹீரோவை ட்ரை பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா எழுதி போஸ்டர் அடிச்சது எல்லாமே லீபோவா தான் இருந்திருப்பா. இது எல்லாத்துக்குமே ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரா செக் பண்ணலாம், வா வா அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. லீபோ வந்து, எல்லாருமே எனக்கு இப்ப எதிரா இருக்கீங்களா, இது எல்லாமே நான் தான் பண்ணனேன், நான் ஒத்துக்கிறேன், இது எல்லாமே என்னோட லவ் காப்பாத்திக்கிறதுக்காக தான் பண்ணனேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப ஹீரோ, இல்லாத ஒரு லவ் எப்படி உன்னால காப்பாத்திக்க முடியும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, என்னோட எக்ஸிபிஷனை ஆல்ரெடி நீ ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க எல்லாருமே, ஆமா நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு லீபோ, எல்லாருமே என்ன சேர்ந்து கிளம்ப சொல்றீங்கல்ல, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் லீபோ, நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு அவங்களோட FBல அப்டேட் பண்ணிருப்பாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு லீபோவை பாக்குறாங்க. லீபோ அந்த பக்கமா நின்னுட்டு இருக்காங்க கம்பிக்கு. அப்போ ஹீரோயின் போயிட்டு, நீ குதிச்சிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லீபோ சொல்றாங்க, நான் கீழே குதிப்பேன்னு நீ முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கியா, நான் உங்களை பயமுறுத்தணும்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணலனா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் இனி ஹீரோவை பார்க்கவே மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோவும் அங்க வந்துட்டாங்க. கீழே குதிக்காத லீபோ அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப லீபோ ஹீரோயின் கிட்ட, நீ உண்மையாதான் சொல்றியா, நம்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், நான் ஓ மேல சத்தியமா சொல்றேன், நிஜமா நான் ஹீரோவை இனி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லீபோவும் ஹீரோ, கேட்டியா அவ சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி வர ட்ரை பண்றாங்க. அப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி அங்க நின்னுட்டு இருப்பாங்க. இங்க கட் பண்ண ஃபியூச்சர் ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இதனாலதான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்களா, லீபோ இறந்து போனதுனாலதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா 10 வருஷம் ஆயிடுச்சு நாங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து, ஆனா என்னோட மனசுக்குள்ள அந்த லவ் இப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே முடிவு கிடையாது, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாத்தையுமே மாத்த முடியும், அதுக்கு நான் துணையா இருப்பேன், நீ தைரியமா இத பண்ணு, இந்த ஹாஸ்டல்ல நாளைக்கு இடிச்சிருவாங்க, அதுக்குள்ள உன்னால எவ்வளவு மாத்த முடியுமோ அவ்வளவு மாத்தி உன்னோட லவ்வ காப்பாத்திக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின், அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் யாரோ மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட், நான் எப்படியாவது உன்னை தேடி கண்டுபிடிப்பேன், கண்டிப்பா உனக்கு தேவைப்படும் போது நான் உன் கூட இருப்பேன், அதனால நீ எல்லாத்தையும் மாத்த அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே திரும்ப ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு முத நாள் நம்ம ஹீரோயின் ஜாக்கிங் ஓடிட்டு வந்திருப்பாங்கல்ல, அன்னையில இருந்தே லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் நம்பாம இருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு விஷயமா
இதுக்கப்புறமா இது நடக்கும், இதுக்கப்புறமா இது நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால 19 வயசு ஹீரோயின் 29 வயசு ஹீரோயின் தான் நமக்கு லெட்டர்ஸ் அனுப்புறது அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால 29 வயசு ஹீரோயின் சொல்ற எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லு, அவங்களோட காசு அப்படின்னாதான் நிறைய ஆகும் அப்படிலாம் சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோயினுமே அதை பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து ஹீரோட பர்த்டே அன்னைக்கு நல்லா குடிச்சிருப்பாங்கல்ல, அன்னைக்கு நீ குடிக்காத பால் குடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அன்னைக்கு பால் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா படிப்பு முக்கியம் கிடையாது, சீனியர்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா உனக்கு யாரை பிடிக்குமோ அதை உன்னோட மனசு சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஹீரோயின் வேணும்னே ஹீரோ முன்னாடி போயிட்டு அப்படியே பாப்பாங்களா, அதை ஹீரோவும் நோட் பண்ணிடுவாங்க. அதனால ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது, எனக்கும் ஒன்னு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளாஸ் எல்லாம் கட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. கிளாஸ் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ விளையாடுறதெல்லாம் போய் பாக்குறாங்க. இதையுமே நம்ம ஹீரோ நோட் பண்றாங்க. ரெண்டு பேருக்குள்ளமே சொல்லாம ஒரு காதல் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்ப ஹீரோயின் கெமிஸ்ட்ரி லேப்ல மாட்டிருப்பாங்கல்ல, அந்த நாளும் வருது. அன்னைக்குமே அந்த கேட்ல என்ன எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஹீரோ உனக்காக மொட்டை மாடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாத, எப்படியாவது இங்க இருந்து ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு ஹீரோவை பாக்குறதுக்காக ஓடிப்போ, நீ கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு எழுதி இருக்கும். நம்ம ஹீரோயினும் இதை படிச்ச உடனே கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அந்த காவலாளி துரத்துவாங்கல்ல, அதே மாதிரி அந்த வாட்ச்மேன் துரத்துறாங்க. அதையுமே பொருட்படுத்தாம நம்ம ஹீரோயின் ஓடி போய் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அங்க ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மொட்டை மாடியில. நீ வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா வா, உனக்காக தான் நான் இங்க ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு அப்படியே புஷ்பானம்லாம் விட்டு வான வேடிக்கை எல்லாம் விட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணும் ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் ஜோடியா இருப்பாங்க. அதையுமே காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் எடுத்திருக்காங்கல்ல, இந்த போட்டோ ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஹீரோயினோட பக்கத்துல போய் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இடிக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்களா, அதனால இனி ஒரு லெட்டர் எழுத வேண்டியது இருக்கு. அதாவது லீபோ வந்து மாடியில இருந்து கீழே குதிக்கிறாங்கல்ல, அதை தடுக்கிறதுக்கான லெட்டர் எழுத வேண்டியது இருக்கிறதுனால ஒளிஞ்சு போயிட்டு யாருக்குமே தெரியாம மறுபடியும் லெட்டர் எழுதுறாங்க ஹீரோயினுக்கு. அத 19 வயசான ஹீரோயின் படிச்சுட்டு உடனேயே 911க்கு கால் பண்ணிக்கிட்டே மொட்டை மாடிக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல 29 வயசான நம்ம ஹீரோயின் லீபோவுக்குமே ஒரு லெட்டர் எழுதுறாங்க. லீபோ நம்பணும் அப்படின்றதுக்காக ஒரு கொலுசையும் கூடவே அனுப்பி இருப்பாங்க. லீபோ அந்த லெட்டரை படிக்கிறா. நான் 29 வயசான ஹீரோயின் தான் உனக்கு இந்த லெட்டரை எழுதுறேன், உன்னை சுத்தி பாரு, இந்த நாள் எவ்வளவு அழகா இருக்கு, நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னோட லைஃப் ஒரு சின்ன விஷயத்துக்காக இழக்க போறியா, சந்தோஷம் தான் ரொம்ப பெருசு, உன் பின்னாடி எத்தனையோ பசங்க சுத்துறாங்க, ஆனா ஒரே ஒரு பையனுக்காக உன்னோட லைஃபை இழந்துருவியா நீ அப்படின்லாம் எழுதி இருக்கும். சுத்தி பாரு, இன்னைக்கு சன்ரைஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு, இந்த உலகத்துல நீ வாழறதுக்கு நிறைய விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நிறைய மோட்டிவேட் பண்ற மாதிரி எழுதி இருப்பாங்க. அதை ஹீரோயின் ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம 19 வயசான ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. அப்போ லீபோ கேக்குறாங்க, இந்த லெட்டர் நீ தான் எழுதினியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அந்த லெட்டர் நான் எழுதல, என்னோட 29 வயசுல நான் எழுதின லெட்டர் தான் இங்க வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த லெட்டரை ரிசீவ் பண்ணக்கூடிய ரெண்டாவது ஆள் நீ தான். இங்க பாரு, என்னோட கையிலயும் அந்த கொலுசுல ஒரு பகுதி இருக்குது, அதனால நீ இதை நம்பலாம், ஃபியூச்சர்ல இருந்துதான் நானே எனக்கு லெட்டர் அனுப்பி இருக்கேன், அதனால பிளீஸ் நீ தப்பான எந்த முடிவும் எடுத்துறாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லீபோ வந்து, நான் ஒன்னும் கீழே குதிச்சு இறந்து போற பிளான்லே இல்ல, நான் ஃபர்ஸ்ட் உங்களை சும்மா மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன், அதனால நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. லீபோ எப்படியோ சமாதானம் ஆயிடுறாங்க. லீபோ இறந்து போகல. நம்ம ஃபியூச்சர் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படியே இடிஞ்சு தர மட்டமா கீழே விழுது. வீட்டுக்கு போகக்கூடிய நம்ம ஹீரோயின் டைரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மறைஞ்சு போகுது. ஏன்னா ஃபியூச்சர் மொத்தமா மாற போகுது இல்ல, அதனாலதான். ஆக்சுவலி பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பார்ட்டி லாஸ்ட் ஃபைனல் இயர் முடிஞ்சு போவாங்கல்ல சீனியர்ஸ், அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பாட்டு பாடி இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட பாட்டாலேயே ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு குழந்தையும் பெத்துக்கிறாங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அதாவது இப்போ ஹீரோயினுக்கு 29 வயசு. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோயின் லேண்ட் வாங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க பெரிய பணக்காரங்கள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நம்ம ஹீரோ ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இவங்க சோகமா கிளம்பி போறாங்க. இதே நியூஸ் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லீபோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் போகுது. லீபோ இப்போ கன்சீவா இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்க போகுது. இப்ப எல்லாருமே ஹீரோயினை பார்க்க போயிருக்காங்க. ஹீரோயின் ஃபியூனரல்ல பேசுறாங்க, எனக்கு தெரியும்
10 வருஷம் கழிச்சு ஹீரோ இறந்து போயிடுவான் அப்படின்னு. ஆனா என்னோட 19 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஹீரோவை எவ்வளவு லவ் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். என்னோட லைஃப் வந்து வேற மாதிரி இருந்திருக்கணும். ஆனா என்னோட லைஃப நான் காப்பாத்திக்கிட்டேன். என் லவ் என் கூட இருந்துச்சு. அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்ப ஹீரோ என் கூட இல்லனாவுமே ஹீரோ அவனோட சின்னமா என்னோட குழந்தைய எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். நான் என்னோட லைஃப்ல ரிக்ரெட் பண்ணவே இல்லை இதுக்கு அப்படின்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த மலை மேல ஏறி போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ மட்டும் தனியா போனாங்கல்ல. ஆனா ஹீரோயினும் மேரேஜ்க்கு அப்புறமா சேர்ந்து அந்த மலை மேல ஏறி போயிருப்பாங்க. அந்த தாத்தா பழைய பொருட்களை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த பாக்ஸ வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ அங்கேயே வச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோயினும் லைஃப வாழ்ந்திருப்பாங்க. அந்த பாக்ஸ இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல அவங்க வாங்குறாங்க. இங்க சிங்கட் ஆகுது. இந்த படம் முடியுது. மொத்தத்திலேயே ஹீரோயின் அவங்களோட பாஸ்ட் லைஃப சேஞ்ச் பண்ணி ஹீரோ 29 வயசுல இறந்து போறதுதான். அதனால ஹீரோ கூட 10 வருஷத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. இதே மாதிரி உங்களோட பாஸ்ட் லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இனி நிறைய மூவிஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.